இங்கே முத்துவுமே செல்வத்தை கூப்பிட்டுட்டு டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. அதே நேரத்தில் செல்வத்துக்கு ஆப்போசிட்லேயே இந்த பக்கம் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து உட்கார்றாரு. இதை பார்த்த முத்துவுமே ரொம்பவே காண்டாயிட்டு அவரை கடுப்பேற்றுறதுக்காகவே வேணுக்குன்னு இந்த பக்கம் முத்து உரண்டை இழுக்கிறாரு. சொல்லப்போனால் அவர் யூனிஃபார்மில் இல்லாதப்போ கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை சும்மா விட மாட்டேன், பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி முத்து சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே முத்துவுமே உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ செல்வமும் ஏன்டா எதுக்காகடா, அவர் யார் உனக்கு தெரிஞ்சவரா இல்லை தெரியாதவரா, எதுக்காக அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே செல்வமும் கேட்குறாங்க. ஆனால் முத்துவுமே ரொம்பவே வந்து என்னப்பா இன்னைக்கெல்லாம் நல்ல கலெக்ஷனா இல்லை கலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இங்கே இவரை ரொம்பவே கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவருமே இந்த பக்கம் அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் திட்டினதுனால ரொம்பவே கடுப்பாய் போய் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன டைமில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால அவர் பண்ண வேண்டிய வேலையை வேற ஒருத்தரை செய்ய வச்சுட்டோம், நீ முதல்ல வீட்டுக்கு போய் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பாகிற மாதிரி இவரை திட்டிருப்பாங்க. அவருமே ரொம்பவே டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே முத்துவுமே இப்படி உரண்டை இழுக்கிறாரு. இதை பார்த்து அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அவருமே இங்கே முத்துவோட சட்டையை பிடிச்சி பயங்கர கடுப்போட, என்னடா என்கிட்ட வேணும்னே வந்து ராவடி பண்ணணுன்னே வந்திருக்கியா, நான் இருக்கிற காண்டுக்கு உனக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவேன், ஒழுங்கா என் வழியை விட்டு ஒதுங்கி போயிரு, இந்த மாதிரி தேவையில்லாத என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரி இங்க இவருமே முத்துவோட சட்டையை பிடிச்சி அடிக்க போறாரு. இப்போ பக்கத்தில் இருக்க செல்வமும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருமே இந்த டிராஃபிக் போலீஸ் மேலே கை வைக்க வராரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் இவங்க 2 பேரும் விலைக்கு விட்டுறாங்க. சார் இங்க பாருங்க, இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், இங்க வந்து நீங்க இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்க பிரச்சனையை வெளியில போய் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே நேரத்தில் வெளியில அந்த முத்துமே எங்க பாருங்க, இதுக்கு மேலே என்கிட்ட வச்சுக்காதீங்க, வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு அந்த டிராஃபிக் போலீஸை மிரட்டிட்டு அவருமே எப்பவும் போல தன் கார்ல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கார்ல இருக்க செல்வமும் எதுக்குடா தேவையில்லாம இந்த மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்க, அந்த ஆள் ஏதோ இன்ஸ்பெக்டரா, அவன் பண்ணிட்டு போறான், நமக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாம அவங்ககிட்ட எதுக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒரு போலீஸ்கார்ட்ட பிரச்சனை பண்ணனா கண்டினியூஸா நமக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இங்க செல்வம் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த டிராஃபிக் போலீஸுமே தன்னோட வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறது கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. ரொம்பவே கடுப்பாகிறாரு. அப்போ கரெக்டாக முத்துவுமே இந்த விஷயத்தெல்லாம் கார்ல இருந்து பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனாங்க இந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம எதுக்கும் போய் கேட்கலான்ற மாதிரி ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த டிராஃபிக் போலீஸுமே எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நாங்கள் போக வேண்டியது இருக்கு, ஆனால் என் வண்டி ஸ்டார்ட் ஆகல, இதில் நீ வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த டிராஃபிக் போலீஸும் முத்து திட்டுறாங்க. அப்போ முத்துவுமே சரி விடுங்க, இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் தானே போகணும், வாங்க நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்து தன்னோட கார்ல அந்த டிராஃபிக் போலீஸை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அங்க போனவன தான் தெரியுது அது சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸ் அங்கே இறக்கி விட்டுட்டு சார் நீங்க போயிட்டு வாங்க, உங்க வண்டி அங்கே சேஃபா இருக்கும், நீங்க அப்புறமா போய் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் சரி சீதா ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தன்னோட காரை ஓரம் போட்டுட்டு இந்த போலீஸ்கார் உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க சீதாவை பார்க்கறதுக்காக முத்து உள்ள போறாங்க. அப்ப கரெக்டா அந்த போலீஸ்காரங்களும் சீதா கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றிமா, சொல்லப்போனா நீ மட்டும் எங்க அம்மாவை பார்த்துக்கலாம்னா யாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க சீதா கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சீதாவுமே பரவாயில்லைங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீ தான், அதனால தான் உங்க அம்மா பார்த்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதே நேரம் எனக்கு உங்க கஷ்டம் புரிஞ்சிச்சு சார், அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சீதா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க கரெக்டா அந்த போலீஸ்காரோட அம்மாவுமே பரவாயில்லம்மா, நீ உண்மையிலுமே ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது, உண்மையிலுமே உனக்கு நல்ல மனசு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி முத்துவுமே சீதாவை விசாரிச்சுட்டு கரெக்டா அந்த ரூம்குள்ளேயும் போறாங்க. அப்போ சீதாவுமே அந்த டிராஃபிக் போலீஸ்ட்ட இங்க பாருங்க சார், உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ உங்களுக்கு குளுக்கோஸ் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் அந்த டிராஃபிக் போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எங்க முத்துமே உள்ள என்ட்ரான உடனே இந்த டிராஃபிக் போலீஸும் இந்த முத்து சும்மா நம்ம ராவடி பண்ணதான் உள்ள வந்துட்டான்னு நினைச்சிட்டு நீ எதுக்கே உள்ள வர அப்படின்ற மாதிரி டிராஃபிக் போலீஸ் வந்து முத்துவை கேட்கறாங்க. அப்ப முத்துவை பார்த்த உடனே சீதாவுமே மாமா வாங்க மாமா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸ்க்கு புரியுது, அப்ப இவங்க சீதாவுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முத்துவுமே கரெக்டா சீதா கிட்ட வந்துட்டு ஒன்னும் இல்லம்மா, இவர் என்னோட ஃப்ரெண்டு தான், சரி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னாங்க, சரி உன்னையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி எங்க முத்து பேசுறாரு. இது கேட்ட உடனே சீதாவுமே அப்படியே மாமா உங்க ஃப்ரெண்டு தானா, உங்க பேரை சொல்லியிருந்தாருன்னா நானே ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பேன், சொல்லப்போனா காலையில இருந்து உங்க அம்மாவை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், சார் வேற ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, ஏதோ வந்து அவங்களோட ஸ்டேஷன்ல ஏதோ ஒர்க் போல இருக்கு, அப்ப காலையில விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்துவுமே பரவாயில்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீங்க உங்க அக்கா இன்னைக்கு வந்து சாயந்தரம் அம்மா கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஏதோ அந்த டெக்கரேஷனை பத்தி பேசணுமா, பூ ஆர்டருக்காக பேசிட்டு இருந்தா, நான் சாயந்தரம் வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க முத்துவுமே சீதாக்கு பாய் சொல்லிட்டு அதே நேரம் அந்த டிராஃபிக் போலீஸ்க்குமே சரி சார் நான் வரேன் சார், நீங்க பாருங்க உங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இது கரெக்டா அந்த முத்து அங்கிருந்து கிளம்பின அடுத்த செகண்ட் இங்க சீதா கிட்ட அந்த டிராஃபிக் போலீஸும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் யாருமா, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே சீதா இருந்துகிட்டு இவர் தான் சார் எங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க டிராஃபிக் போலீஸுமே அவர் நல்லவராமா இல்ல ஒரு மாதிரி டைப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே சீதாவுமே ரொம்ப டவுட்டோட இதுக்காக எங்க மாமாவை பத்தி நீங்க அப்படி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட திருப்பி கேட்கறாங்க. உடனே அவர் இருந்துகிட்டு இல்லம்மா எனக்கு அவர் பழக்கம் தான், பட் அவர் எப்ப பார்த்தாலும் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு போற இடங்கள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதுக்காக கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா சீதாவுமே முத்துவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் உண்மையிலுமே ரொம்ப நல்லவர், சிலப்பனா எங்க அக்கா இன்னைக்கு
நிம்மதியாக இருக்க காரணமே அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் என் தம்பி ஒரு டைம் ஒரு கேஸில் மாட்டிக்க போகும்போது கூட அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் பணத்தை ரெடி பண்ணி எப்படியோ அந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்தார். அவர் ரொம்பவே நல்லவர். ஆனால் பார்க்க தான் அப்படி வெளிப்படையாக வந்து ரொம்பவே முரட்டத்தனமாக தெரிவார், உள்ளுக்குள்ளே குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவை பற்றி அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட ரொம்பவே பாசிட்டிவாக இங்கே சீதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீதா சொல்லும்போது தான் இங்கே அந்த டிராஃபிக் போலீஸ்க்குமே புரியுது முத்து நல்லவர் தான். அப்போனா அன்னைக்கு சண்டை போட்டதுக்கான காரணம் இங்கே அவர் வந்து பெரிய ஆள் காட்டுறதுக்காக சண்டை போடலை, அந்த பெரியவரை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சரி அடுத்த டைம் நம்ம முத்துவை பார்க்குறப்போ அவங்க கிட்ட சாரி கேட்கணுன்ற மாதிரி இவருமே முடிவு பண்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சிட்டியோட ஆளுங்களும் சேர்ந்துட்டு எப்படியாவது சத்யாவை ஒரு பிரச்சனையில மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே சத்யாக்கு எதிரான ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த பிளான்ல சத்யாவை நாம தான் வர வைக்கணும், போலீஸ்ல சிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நம்ம யாருங்கிறது புரியும் அப்படின்ற மாதிரி சிட்டியுமே தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா இங்க ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு போறதா இருக்கு. அந்த கட்ட பஞ்சாயத்துல ஒருத்தர் அடிக்கிறதாவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு எப்படியோ சத்யாவை வர வைக்கணும், அதே நேரத்துல அங்க போலீஸையும் வர வச்சு நம்ம பண்ண தப்புக்கு பதிலா இங்க சத்யாவை அரெஸ்ட் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்காவான பிளானோட இந்த பக்கம் அவருமே அங்க அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சிட்டியோட ஃப்ரெண்டுமே டைரக்டா இங்க சத்யாவுக்கு கால் பண்ணி சத்யா நான் சிட்டியோட போனை தூக்கிட்டேன், சொல்லப்போனா அவன் போன் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, இப்போ அவன் போன்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஆனா இது உன் சம்பந்தப்பட்ட ஆதாரம் எதுன்னு எனக்கு தெரியல, நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க வந்து இந்த போனை மட்டும் வாங்கிட்டு போயிரு, அதுக்கப்புறம் இதுல இருக்க எல்லாத்தையும் நீ எடுத்துக்க என்னமோ பண்ணிக்க, பட் ஆனா என் பேரை மட்டும் வெளியில சொல்லிடாத அப்படின்ற மாதிரி அவருமே சத்யாட்ட சொல்லிட்டு இங்க சிட்டிக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் சத்யாக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியும் பேசுறாங்க. இதை கேட்டு எப்பவும் போல சத்யாவும் ஏமாந்துட்டு சரி நான் வந்துடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க போறதுக்கு முன்னாடி முத்துக்கு கால் பண்ணி இங்க சத்யாவுமே அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இதை கேட்ட முத்துவுமே இங்க பாரு சத்யா நீ அந்த இடத்துக்கு தனியாலாம் போக வேண்டாம், ஒருவேளை இந்த விஷயம் சிட்டி பண்ற பிளானா இருந்துச்சுன்னா நீ உள்ள மாட்டிக்குவ, சொல்லப்போனா நீ இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கணும், இதுக்கு மேல உன் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே டைரக்டா சத்யாவை போய் பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம சத்யா கிட்டையும் பேசிட்டு அவன் சொன்ன இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த குடோனுக்குள்ளேயுமே இந்த பக்கம் சத்யா காட்டிட்டு மாமா இங்க தான் போகணும்னு நினைக்கிறேன், அவன் இந்த இடத்துல தான் லொகேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சத்யா கை நீட்டுறாங்க. அப்ப இங்க முத்துக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு சத்யா, நீ முதல்ல இங்கே இரு நான் வேணா உள்ள போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துமே உள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா சத்யா இருந்துகிட்டு இல்ல மாமா நீங்க போனீங்கன்னா அவன் பயந்து ஓடிட போறான், அப்படி நான் வரணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துமே வேணா சத்யா இந்த விஷயத்துல நமக்கு அந்த ஆதாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ ஜெயிலுக்குள்ள போயிடக்கூடாது, அது நான் சொல்றேன் கேளு, நீ முதல்ல வண்டியிலே இருன்ற மாதிரி சத்யாவை வண்டியில உட்கார வச்சுட்டு இங்க முத்துமே அந்த குடோனுக்குள்ள போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே அங்க ஒரு ஆளை போட்டு அடிச்சு போட்டிருக்காங்க. கரெக்டா எங்க முத்து உள்ள போவையும் பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் உள்ள போயிட்டு இந்த பக்கம் முத்துவை பிடிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களை அடிச்சு போடுறது, என்னடா இது உனக்கு வேலை ரவுடித்தனமா அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை சட்டையை பிடிச்சி வெளியில எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்தோன்னா சத்யாவுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இது மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க, அப்பனா இது ஒரு ட்ராப்பு, மாமா சொன்ன மாதிரி இது எனக்கு வச்ச ட்ராப்பு, ஆனா இப்ப மாமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க சத்யாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் இங்க முத்துவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இங்க சிட்டியோட ஆளுமே முத்துவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு டைரக்டா இங்க சிட்டிக்கு கால் பண்ணி அண்ணா நம்ம பண்ண பிளான் எல்லாமே மாறி போச்சுன்னா, இந்த மாதிரி சத்யாக்கு பதிலா இங்க முத்து வந்து மாட்டிக்கிட்டான், இப்போ முத்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இங்க சிட்டிக்கு பயங்கரமான ஹாப்பி, பரவாயில்ல சத்யாவை பழி வாங்க முடியலனாலும் பரவாயில்ல முத்துவை பழி வாங்கிட்டலாம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து நீ கிளம்பிரு, இதுக்கு மேல நம்ம அங்க இருக்க வேண்டான்ற மாதிரி அவங்க ஆளையும் வர சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க சிட்டியோட ஆளுமே அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் முத்துவை கூட்டிட்டு போற ஜீப் பின்னாடி இந்த பக்கம் சத்யாவுமே அவரோட கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டா ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் இங்க முத்து உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க போன சத்யாவுமே என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த பக்கம் வந்து சீதாக்கும் அதே நேரம் மீனாக்குமே கால் பண்ணி சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சீதாவுமே ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த பக்கம் முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இங்க மீனாவுமே என்னாச்சு அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட வந்து கேட்கறாங்க. ஆனா சத்யாவுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க மீனா கிட்ட எடுத்து சொல்லிட்டு இது வந்து மாமா தப்பு இல்லக்கா ஏன் தப்பு தான், சிட்டி மறுபடியும் என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்கான், ஆனா மாமா தான் நீ கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் மாட்டிக்கிட்டாப்ல, இது எல்லாமே சிட்டியோட வேலை தான் அப்படின்ற மாதிரி இங்க மீனா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுமே எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அவர் வெளியில கொண்டு வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் பேசுறாங்க. ஆனா அவங்களுமே இங்க பாருமா அவரெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது, ஏன்னா அவர் ஒரு ஆளை அடிச்சு போட்டிருக்காங்க, அந்த ஆள் ரொம்ப சீரியஸா இருக்காப்ல, அந்த ஆளுக்கு மட்டும் இது ஆயிடுச்சுன்னா இவர் தான் கடைசி வரைக்கும் கம்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் பதட்டமா இருக்கும் போது கரெக்டா அந்த டிராபிக் போலீஸுமே அங்க உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சீதாவை பார்த்துட்டு என்னாச்சு சீதா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் சீதாவுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, அவர் எப்படியாவது வெளியில வரணும், சொல்லப்போனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தான், அவர் அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு இந்த டிராபிக் போலீஸ்மே நீ கவலைப்படாதமா நான் முத்துக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் உனக்காக பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த டிராபிக் போலீஸ்மே முத்துக்கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அப்ப கரெக்டா அங்க அந்த டிராபிக் போலீஸை பார்த்த முத்துமே என்னாச்சு சார் நீங்களும் இந்த சமயத்தை பயன்படுத்தி என்ன பழி வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க. ஆனா அந்த அவருமே இங்க பாரு முத்து உன்னை பழி வாங்குறதுக்காகலாம் நான் இங்க வர கிடையாது, எப்படியாவது உனக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்
என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ அதுக்கு தயாராக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு.